அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ரயில்வே துறையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரெயின் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கோம். ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது எந்த ட்ரெயினுமே கிடையாது. அதோடைய டைமிங், அதோடைய நிறுத்தங்களை பொறுத்து தான் அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணி போகிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நெல்லை சென்னை எக்மோர் வந்தே பாரத் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம். அதாவது வைகை எக்ஸ்பிரஸை ஓரமாக நிறுத்திட்டு வந்தே பாரத்துக்கு ஓவர்டேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு மதுரையிலேருந்து சென்னை எக்மோருக்கு இடையில் 11 நிறுத்தங்கள் இருக்குது. ஆனால் வந்தே பாரத்துக்கு அப்படி கிடையாது, 4 நிறுத்தங்கள் தான். ஸோ இதனால தான் இந்த வண்டி ஓவர்டேக் பண்ண வேண்டியதாகிடுச்சு. மக்கள் மத்தியில் நிறையா இது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துறதுனால அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு டைமிங்கை மாற்றி அமைச்சு முன்னாடியே புறப்பட்டு போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அது ரெகுலர் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால. ஆனால் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா, நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு ரயிலை ஓரமாக நிறுத்திட்டு குறைவான தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு ரயிலை ஓவர்டேக் பண்ண விடுறாங்க. ஸோ அதனால் அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி கட்ரா வரைக்கும் போகக்கூடிய இந்த ரயில் வண்டியுடைய பயண நீளம் பார்த்திங்கன்னா, அப்ராக்சிமேட்லி 3300 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய அந்த ரயில் இப்போ இங்கே ஓவர்டேக் பண்ணுறதுக்காக ஓரமாக நின்றுச்சு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப தூரம் போகிற வண்டியை நிறுத்தி வச்சுட்டு சென்னை தாம்பரத்துக்கு போகிற வண்டியை ஓவர்டேக் பண்ண விடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதோடைய பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து வாஞ்சிமணியாச்சி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர் 4 ஸ்டாப் இருக்குது. ஆனால் அந்த தாம்பரம், செங்கோட்டை அந்த வண்டிக்கு திருநெல்வேலிக்கு அடுத்து விருதுநகரில் தான் ஸ்டாப் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வண்டி சாத்தூர்லேயே நிற்கணும். அதனால் இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ண விட்டுட்டாங்க. இதுக்கூடைய ஸ்லாக் டைம் பார்த்திங்க அப்படின்னா, விருதுநகர் மதுரைக்கு இடையே பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டர் தான். அதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த வண்டிக்கு டைமிங் இருக்குது. ஸோ அதனால் இது பெரிய தாமதம்லாம் இல்லை, நார்மலாக போயிடும். ஸோ ஓவர்டேக் பண்ணும்போது மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.